Assalamualaikum friends. இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் vlog தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ஷாமி கபாப் தான். சாம்பார் செய்யறதுக்காக நான் வந்து 1/2 கப்புக்கும் கம்மியாக வந்து கொஞ்சம் தால் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ 4லேருந்து 5 பல் பூண்டு, இது பெரிய பூண்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு எண்ணெய்ங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த சைடு 3 விசில் வரதுக்குள்ள இந்த சைடு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பிரான்ஸ், அதே கப் அளவுக்கு மெஷர் பண்ணி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ இதுல 2 பத்து அளவுக்கு தேங்காய் இருக்கும், ஒரு 4 ரெட் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சோம்பு, பட்டை, கிராம்பு, உப்பு, மஞ்சள் தூள், அதோட பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல இருந்து 1லேருந்து 1.5 மீடியம் சைஸ் அளவு ஆனியனுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி மெஷர்மெண்ட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலை பருப்பை ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. ஸோ நம்ம இதுலதான் வேக வைக்க போறோம் கடலை பருப்பை. ரொம்ப அதிகமா வெந்து வந்துடுச்சுன்னா மாவு பதத்துக்கு வராது. ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. ஸோ லைட்டா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சிருக்கேன் சாம்பார்ல போடுறதுக்காக. ஸோ தாளிக்க ரெடி பண்ணிட்டேங்க. சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடுகு, அதோட பூண்டு, அதில் கொஞ்சம் வெங்காயம்ங்க. ஸோ நான் ஒரு வெங்காயம் கரெக்டாக சேர்த்துருப்பேன் மீடியம் சைஸில். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ கத்திரிக்காய் அதிகமாக வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய கத்திரிக்காய் அதில் சேர்க்கலாம். நிறைய முருங்கைக்காய், நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்க்கலாங்க. ஸோ சாம்பாருக்கு அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிடுறேங்க. நீங்க சைட்ல வேற வேலை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வச்சு குக் பண்ணுங்க, அப்பதான் அடி பிடிக்காது. ஸோ நான் சிம்ல தான் வச்சிருந்தேன். இப்போ தக்காளியும் சரி கத்திரிக்காயும் சேர்த்துட்டேங்க. இதுல கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அதோட குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுல நான் சாம்பார் மசாலா ஸ்பெஷலா எதுவும் சேர்க்க மாட்டேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான். ஸோ அது டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். லைட்டா தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் வேக விட்டுட்டேங்க. நான் எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தாங்க வேக விடுவேன். ஸோ அப்போதான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. நம்ம கையிலேயே கடைஞ்சிடலாம். நான் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம பருப்பும் சேர்த்துட்டோம், புளியும் சேர்த்துட்டோங்க. கத்திரிக்காய் முழுசா வேகலை, ஒரு 50லேருந்து 70% அளவு தான் வெந்திருந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்பாரோட வேக விடுவேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம்னா சாம்பார் ரெடிங்க. ஸோ இந்த சைடு கொதிக்கிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்களா சூப்பராக தண்ணி வற்றி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதே அளவு கீழே அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஹைல வச்சுக்கோங்க, அப்புறம் மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஆற விட்டுட்டேன். ஸோ அப்படியே ஆறட்டும், மிக்சியில் அரைச்சு எடுக்கணும். இந்த சைடு சாம்பாரும் சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. ஸோ கொதிக்கும் போது ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சாம்பார் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாம்பார் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் புளி அதிகமாகவே சேர்ப்போம். எங்கள் இதில் பார்த்தா கட்டி தால்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எம்மையாக இருந்தது பருப்பு பார்த்தீங்கன்னா. ஸோ இது ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கியாச்சு. ஸோ சாம்பார் முடிஞ்சுதுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாமி கபாப்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது செம்மையாக ஆறிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம 2 பாட்டாக சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வாயில கடிப்படக்கூடாது எந்த ஒரு பொருளும் நினைச்சீங்கன்னா தனித்தனியா எடுத்து அரைச்சிடுங்க. ஸோ அதுல இருந்து தேங்காய் ஃபர்ஸ்ட் எடுத்து அரைச்சிக்கோங்க, அப்புறம் வரமிளகாய் எடுத்து அரைச்சிக்கோங்க. ஸோ அப்புறம் லைட்டா பருப்பு எடுத்து அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுதாங்க கன்சிஸ்டன்சி. ஸோ ஜார்லயும் ஓட்டல, கையிலயும் ஓட்டல, பட் எவ்வளோ திக்காவும் இருக்கு பாருங்க. இது நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம், அப்படியே ஒண்ணு கூடி பைண்டிங் ஆகி வரும். நான் எண்ணெய் கூட சேர்க்கலங்க, அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு நம்ம கன்சிஸ்டன்சி. இந்த ஷாமி கபாப் பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்ணி சொல்றேங்க, இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் பர்ஃபெக்டா வரும். ஸோ நீங்க ஒரு 2-3 தடவை குக் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துருங்க. ஸோ இப்போ பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கையில கொஞ்சமாச்சு எண்ணெய் இருக்கா பாருங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை, ஆனாலும் கையில ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில தட்டி எடுத்துக்கிறேன், வடை மாதிரி. இது கொஞ்சம் திக்கா தான் செய்வாங்க, பட் நான் கொஞ்சம் தின்னா செய்வேங்க. ஏன்னா மசாலாஸை விட இந்த மேல கிறிஸ்பினஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட பசங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில தட்டி வடை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ
பாதி ஷாமி கபாப் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த மாவுல. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாமி கபாப் ரெடி பண்ணும்போதே ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டேன். இந்த ஆயில் ஃப்ரை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து பிரிஞ்சு வந்துடும் மாவு. ஸோ நல்லா ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சூடாக இருக்கும்போது செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க, ஆறிடுச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சீரியஸாகவே நிறைய முஸ்லிம்ஸ் வீட்டில் இது அடிக்கடி செய்வாங்க. அவங்களுக்கு தெரியாதது இல்லை இது எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குன்றது. ஈவன் மேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது செஞ்சு மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க ஸ்பெஷலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த இறால் ஷாமி கபாப் எம்மியா ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும்போதே. இந்த ஷாமி கபாப் ரெசிபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ எம்மையாக இருக்கும். பசங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சூடாக இருக்கும் போதே 4-5 முடிச்சிருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதாங்க லஞ்ச் மெனு. ஸோ கத்திரிக்காய் சாம்பார் அதோட இந்த ஷாமி கபாபுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா லஞ்ச் சூப்பராகவே முடிஞ்சதுங்க. ஷாமி கபாப் செய்யற அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பசங்களுக்கு விருந்து தான். ஸோ அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, இந்த ஷாமி கபாப் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். மத்தியானமே முடிஞ்சிருங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் பாத்தீங்கன்னா செம்மங்க, சூப்பரா முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.